ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, டேனியல் சாப்டர் 5, தானியேல் 5ஆம் அதிகாரம். இப்போ இந்த நேபுகாத் நேச்சாருக்கு நல்ல வயசாயிட்டு, அப்போ அவரோடு கூட யாரு இருக்கிறா? டேனியல். இந்த டேனியலையும் இந்த நேபுகாத் நேச்சர் என்ன பண்ணியிருந்தாரு? ப்ரொமோட் பண்ணி வச்சிருந்தாரு. பட் இவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல வயசாயிட்டு, அப்போது இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த நேபுகாத் நேச்சருக்கு ஒரு பையன் இருந்தான். அவனுடைய பேர் என்ன? பெல்ஷாத்சார். அப்போ இந்த நேபுகாத் நேச்சருக்கு அப்புறம் யாரு டோட்டலா இந்த பாபிலோனை டேக் ஓவர் பண்ற அப்படின்னு சொன்னா இந்த பெல்ஷாத்சார். When Daniel was older, King Nebuchadnezzar died and was succeeded by King Belshazzar. So இப்போ யாரு ராஜா? பெல்ஷாத்சார். பெல்ஷாத்சார் தான் ராஜா. இப்போ அவர் ஒரு பெரிய ஃபீஸ்ட் ரெடி பண்றாரு. கிட்டத்தட்ட 1000 பேர் வராங்க. 1000 பேரை இன்வைட் பண்ணியிருந்தாரு அந்த ஃபீஸ்ட்டுக்கு. சரியா? இப்போ எல்லாரும் அந்த ஃபீஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ ஃபீஸ்ட் பரிமாறப்பட்டது. ஃபீஸ்ட் சர்வ் ஆகிட்டு இருக்குது. அப்போ அந்த இடத்துல எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், திராட்சை ரசம் குடிக்கிறாங்க. சரியா? அப்போ திராட்சை ரசம் எதில் குடிக்கிறாங்க? ஜெருசலேமில் இருந்து அவங்க கொண்டு வந்த பாத்திரங்கள், சில்வர் பாத்திரம், கோல்டு பாத்திரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த இடத்துல திராட்சை ரசம் குடிக்கிறாங்க. அதெல்லாம் எங்கேருந்து எடுத்தது? ஜெருசலேமில் காட்குள்ள டெம்பிள்லேருந்து கொண்டு வரப்பட்ட அந்த பாத்திரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க? திராட்சை ரசத்தை குடித்து அவங்க அந்த இடத்துல என்ன பண்றாங்க? ஃபால்ஸ் காட் வர்ஷிப் பண்றாங்க. திடீரென்று இப்படிப்பட்ட இந்த ஃபீஸ்ட், இப்படிப்பட்ட ஒரு பெரிய செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு கை அப்படியே அந்த வால்ல, அந்த செவுர்ல அப்படியே அந்த கை வருது. ஒரு விதமான லாங்குவேஜில் அந்த வால்ல அந்த கை எழுதி அதுக்கப்புறம் மறைஞ்சிருது. ராஜாக்கு அந்த எழுத்தை பார்த்ததும், அந்த கையை பார்த்ததும் அவர் முகம் அப்படியே, அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் மாறிட்டு அப்படியே பயந்து நடுக்கத்தோடு உட்காந்துக்கிட்டு இருந்தார். அப்போ உடனடியா உரத்த சத்தமாய் எல்லாரையும் கூப்பிடுங்க, ஜோசியரை கூப்பிடுங்க, வைஸ்மேனை கூப்பிடுங்க, அஸ்ட்ராலஜரை கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க. எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே இமீடியட்டாக வர சொல்லுங்க. இந்த இடத்துல எழுதப்பட்ட இந்த வார்த்தைக்கு எனக்கு யார் அர்த்தம் சொல்லுவா? இதுக்கு யார் இன்டர்பிரேட் பண்ணுவா? இதுக்குள்ள அர்த்தத்தை எனக்கு சொல்லுங்க. அப்படி யார் சொல்றாங்களோ அவங்கள நான் 3rd highest ruler in my kingdom, என்னுடைய ராஜ்யத்தில் 3வது அதிபதியாக நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனால் வந்தவங்கெல்லாம் பார்க்குறாங்க, அந்த எழுத்தை பார்த்தா அவங்களுக்கு அதுக்கு அர்த்தமே சொல்ல முடியலை. இதை கேட்ட ராஜாவுக்கு மனசில் இன்னும் பயம். இவ்வளோ பேர் இருக்காங்க, யாராலுமே இதுக்கு ஒரு வேர்டு, இந்த வேர்டுக்கு மீனிங் சொல்ல முடியலையா? இதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கிடையாதா? இப்படி அவர் கலக்கத்தோடு அப்படி நின்றுட்டு இருக்கிற நேரத்தில் அந்த குவீன், இந்த ராஜாத்தி, அந்த குவீன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், டேனியலை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம கிங்டமில் டேனியல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் உங்கள் அப்பா காலத்திலேயே அவரு கண்ட ட்ரீமுக்கெல்லாம் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தவர். அவருக்கு நல்ல ஞானம் உண்டு. எஸ், கேப்பபிள் பர்சன். அவர் எல்லா காரியத்தையும் அவர் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறதுக்கு ஹீ இஸ் கேப்பபிள் அப்படின்னு சொல்லி இந்த ராஜாத்தி, இந்த குவீன், அந்த டேனியலை இந்த பெல்ஷாத்சாருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ இமீடியட்டா அந்த ராஜா, கால் டேனியல், இமீடியட்லி கால் டேனியல். இப்போ டேனியல் ராஜா முன்னாடி வந்தாச்சு. அப்போ ராஜா டேனியல் கிட்ட என்ன சொல்றாரு? இந்த மாதிரி நான் பார்த்த இந்த வார்த்தை, இந்த வேர்டுக்கு நீ இன்டர்பிரிட்டேஷன், நீ எனக்கு அர்த்தத்தை சொன்னா நான் உன்னை 3ஆம் அதிபதியாக என்னுடைய ராஜ்யத்தில் வைப்பேன். 3rd highest ruler in my kingdom, உன்னை நான் 3வது உயர்ந்த பதவி, அந்த அதிபதியாக நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் டேனியல் கிட்ட சொல்றாரு. அது மாத்திரம் கிடையாது, நான் உனக்கு நிறைய கிஃப்ட்லாம் கொடுப்பேன். உடனே டேனியல் சொன்னார், எனக்கு உங்கள் கிஃப்ட் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், உங்கள் கிஃப்டெல்லாம் நீங்கள் உங்ககிட்ட வச்சுக்கிடுங்க. என்ன நடக்குது? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவருடைய ஆலயத்திலேருந்து கொண்டு வந்த அந்த பாத்திரத்தை வச்சு நீங்கள் எல்லாரும் நல்ல திராட்சை ரசம் குடிச்சிட்டு உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபால்ஸ் காட் வர்ஷிப் பண்ணுறீங்க. இந்த கோபத்தில் தான் ஆண்டவர் அந்த கையை அனுப்பி மேனே மேனே தெக்கேல் பாசின், இதுதான் எழுதப்பட்ட அந்த வார்த்தை. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? மேனே மீன்ஸ் numbered,
God has numbered the days of your reign and has brought it to an end. Tekel means weighed. You have been weighed on the balances and have not measured up. Persi means divided. Your kingdom has been divided and given to the Medes and Persians. அப்போ அழகா ஒரு அர்த்தம் சொல்றது. மெயின் என்ன, உங்களுடைய நாட்கள் முடிவுக்கு வந்து விட்டது. தெக்கேல் அப்படின்னு சொன்னா நீ தராசில் நிறுக்கப்பட்டு குறைவாக காணப்பட்டாய். உப்பாசின் அப்படின்னா உன்னுடைய ராஜ்யம் பிரிக்கப்படும், அதுல பாதி மேதியர் பாதி பெர்ஷியர் கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட இந்த அர்த்தத்தை இம்மீடியட்டா இந்த பெல்ஷாத்சார் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு ஆர்டர் கொடுக்கிறாரு. இம்மீடியட்டா எல்லாரும் என்ன பண்ணுங்க, இந்த டேனியலுக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணி விடுங்க. Daniel was dressed in purple robes and a gold chain was hung around his neck. He was proclaimed the third highest ruler in the kingdom. So அப்போ அவருக்கு இந்த விளக்கத்தை சொன்னதுனால ஒரு முக்கியமான பதவி, அந்த கிங்டம்லேயே தேர்ட் ஹையஸ்ட் ரூலர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை இந்த ராஜா இந்த தானியலுக்கு கொடுக்குறாரு. அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னா, அவர் சொன்ன அந்த கனவு மாதிரியே அன்று ராத்திரி பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டார். மேதியனாகிய டாரியஸ் took over Babylon's kingdom. That night Belshazzar the Babylonian king was killed and Darius the Mede took over the Babylonian kingdom. ஸோ இப்படியாக இந்த பெல்ஷாத்சாருக்குள்ள நாட்கள் முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் இந்த தரியு அவர் தான் என்ன பண்ணுறாரு, முழு ராஜ்யத்தையும் கைப்பற்றுகிறார். ஸோ இது அந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன, சரியான நேரத்தில் சரியான நபரை ஆண்டவர் அழைக்கிறார். எவ்வளோ பேர் வந்தாங்க, யாராலையும் இன்டர்பிரிட்டேஷன் பண்ண முடியல அந்த வேர்டுக்கு. பட் ஆண்டவர் டேனியலை கரெக்டான அந்த டைமுக்கு கூட்டிகிட்டு வராங்க. சரியா? அப்போ இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், யார் மூலமாக இந்த டேனியல் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த ராஜாத்தி, அந்த குவீன். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் இந்த டேனியலை குறித்து எல்லா இடமும் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. பட் எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த ராணி மூலமாக சரியான நேரத்திற்கு அந்த நபரை, அந்த டேனியலை ராஜாக்கு என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ரைட் டைம் அ சூட்டபிள் பர்சன். அப்போ ஆண்டவர் அந்த கரெக்டான டைமுக்கு இந்த டேனியலை அந்த குவீன் மூலமாக இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்சு அந்த டேனியல் வந்து என்ன பண்ணுறாரு, இன்டர்பிரட் பண்ணுறாரு. சரியா? ஒருவேளை சூட்டபிள் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? இப்போ ஒரு பெரிய சிவில் இன்ஜினியர் இருக்கிறாரு, அவருக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி எல்லாம் தெரியும். ஆனால் அவரை கொண்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ண சொல்கிறீங்க, அவரால் பண்ண முடியுமா? நோ, இஸ் நாட் சூட்டபிள். ஒரு டாக்டர் இருக்கிறாரு, நல்லா படிச்சிருக்கிற டாக்டருக்கு, இப்போ அவரை கொண்டு பில்டிங் கட்டுறதுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறதுக்கு, இந்த வேலைகளெல்லாம் அவர்கிட்ட நம்ம சொன்னால் அவரால் பண்ண முடியுமா? நோ, ஹி இஸ் நாட் சூட்டபிள். நல்ல கேட்ரிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுட்டு ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூமில் போயிட்டு வேலை செய்ய சொன்னால் எப்படி இருக்கும் வேலை? நோ, நாட் சூட்டபிள். ஸோ சரியான நேரத்திற்கு சூட்டபிளான ஆளை ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஸோ இந்த வார்த்தைக்கு இந்த டேனியல் தான் சூட்டபிள். இந்த வார்த்தைகளுக்கு இன்டர்பிரட் இந்த டேனியல் தான் பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது. ஸோ சரியான நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு நிச்சயமாக வேல்யூஸ் உண்டு. கரெக்டான டைமில் கரெக்டான வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதுக்கு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வார்த்தைகளை ஆண்டவர் டேனியல் மூலமாக இந்த கிங் பெல்ஷாத்சாருக்கு வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம லைஃப்லையும் கூட சரியான நேரத்தில் சரியான வேலைகளை ஆண்டவர் நம்ம கையில் கொடுப்பாங்க. இட் மே பி காட்ஸ் ஒர்க், இட் மே பி கரியர், இட் மே பி ஸ்டடீஸ். ஒருவேளை உங்களுடைய படிப்பாக இருக்கலாம், உங்களுடைய வேலையாக இருக்கலாம்,
அல்லது ஆண்டவருடைய வேலையாக இருக்கலாம், ஏதா வேணாலும் இருக்கலாம். அதுக்குன்னு சொல்லி ஒரு கரெக்டான டைம் இருக்குது. அந்த டைமில் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். உங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். சரியா? ஸோ இந்த அருமையான நாளிலும் இப்படிப்பட்ட வாய்மொழி, இப்படிப்பட்ட ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தைகளை குறித்த ஒரு அருமையான வசனத்தை நாம் தியானிப்போம். அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், Proverbs chapter 15 verse 23. A person finds joy in giving an apt reply, and how good is a timely word. நீதிமொழிகள் 15:23. மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை. How good is a timely word. ஸோ இதுதான் ஆண்டவர் இந்த டேனியல் மூலமாக சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை இன்டர்பிரட் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் ஆண்டவர் நம் மூலமாக சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதிக்க போகிறார். அப்படிப்பட்ட பிளெஸிங்ஸை ஆண்டவர் உங்களுக்கும் நமக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஓகே சில்ட்ரன், டேக் கேர். பை பாய். தேங்க்யூ.